பாடலின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும், விஸ்வநாதன் அமைத்து கொடுத்த அந்த இசையும் மெட்டும், டிஎம்எஸ்னுடைய அந்த குரல் தாக்கம், நடிகர் திலகம் அதை உள்வாங்கி இந்த சிச்சுவேஷனில் அதை அப்படி நடிக்கிறது. ராம நாடகத்தில் 3 தம்பியரின் உள்ளம் கண்டேனே, நல்ல பாரதத்தில் 4 தம்பியரை நானும் கண்டேனே. அது நாடகமா இல்லை இது நாடகமா? என்னையா இந்த மாதிரி கலைஞர்களை எல்லாம் காலில் விழுந்து நம்ம வணங்கணும். ராம நாடகத்தில் 3 தம்பியரின் உள்ளம் கண்டேனே, நல்ல பாரதத்தில் 4 தம்பியரை நானும் கண்டேனே. அது நாடகமா இது நாடகமா? இந்த நாடகமாங்கிறத டிஎம்எஸ் என்ன பண்றாரு பாருங்க. அது நாடகமா இது நாடகமா? நான் கண்ட வேஷங்கள் கொஞ்சம் அல்லவே, ஆனால் இது போன்ற வேஷத்தில் இதுவரை நான் வந்ததில்லையே. இங்கே என்ன அழுது புலம்பி பாடிக்கிட்டு இருக்காரு தெரியாம டிகே பகவதி இதை சந்தோஷமாக ரசிச்சுக்கிட்டு இருப்பார். ஒரு பாட்டு கேட்டதுக்கு என்ன எக்ஸ்பிரஷனில் என்ன மாதிரி ஒரு அருமையான கதையை உள்ளடக்கிய பாடல், என்ன கருத்து பாடல்னு அவர் கலை ஆர்வத்தை ரசிப்பார். ஆனால் சிவாஜி கணேசனுடைய நெஞ்சம் குமுறும். நான் கண்ட வேஷங்கள் கொஞ்ச நெஞ்சம் இல்லை, ஆனால் இது போன்ற வேஷத்தில் வந்ததில்லையே. அம்மம்மா தம்பி என்று நம்பி அடுத்து சொல்றாரு. தம்பி நீங்கள் சந்தோஷமாக செல்வாக்கா இருக்க, என் அண்ணனோட கண்டுக்க மாட்டேங்கிற, ஆனால் வீட்டில் நம்ம தங்கச்சி புருஷன் சரியில்லை, நம்ம வாழ வெட்டிய வீட்டில் வந்திருக்காடா. தங்க என்னும் இளைய கன்று தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் காட்சி. அவள் கொண்டவனை பிரிந்து விட்டு கோலம் கொண்டு வந்ததனை கண்டதற்கு இந்த அண்ணன் சாட்சி. ஏங்க வசனம் பேசும்போது சிவாஜி கணேசன் அந்த வாய்ஸ் ப்ராசஸ், அந்த மாடுலேஷன், அவர் அதில் எவ்வளவு தூரத்திற்கு அதோடு உள் இணைந்து வசனங்களை பேசி நம்ம அப்படியே கரைப்பாரோ, அப்படிப்பட்ட நடிகர் திலகத்திற்கு பாடல் காட்சியில் வாய்ஸ் எப்படி கொடுக்குறோம்னு சொல்லி அங்கே டிஎம்எஸ் கண்டுபிடிச்சு வச்சுக்காரு பாருங்க. இவங்களை என்னன்னு சொல்றது? இந்த பாட்டு சிச்சுவேஷனை பார்த்துட்டு படம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அப்படியே ரத்தம் உறையாதவங்க யாருங்க இருக்கா?